இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லாரும் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். நீர் விரும்புகிறதை எங்களில் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பகுதி மார்க் 2வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். திமிர்வாதக்காரனை சுமந்து வந்த 4 பேருடைய விசுவாசத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த 4 பேருடைய இருதயத்தில் ஒரு ஆத்தும பாரம் இருந்தது. அன்பானவர்களே, இந்த திமிர்வாதக்காரன் விரும்பினாலும் கிறிஸ்துவினிடத்தில் அவரால் வர முடியாது. ஏனென்றால் அவர் நடக்க இயலாமல் இப்பொழுது படுக்கையில் இருக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் என்ன நடக்கிறது? இந்த 4 பேருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகிறது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறதை கேள்விப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறவியிலேயே குருடராயிருந்தவர்களுக்கு புதிய கண்களை கொடுக்கிறதை கேள்விப்பட்டார்கள். அதை பார்த்தார்கள். நடக்க முடியாத சப்பானிகள் எழுந்து நடக்கிறதை பார்த்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பல வருடங்களாய் வியாதிப்பட்டிருந்த அநேகர் அவரிடத்தில் வந்து விடுதலை பெற்றதை எல்லாம் இவர்கள் கண்டபோது இவர்கள் மனதில் ஒரு எண்ணம் உண்டாகிறது. தங்களுக்கு தெரிந்த ஒரு மனிதர், அவர் ஒரு திமிர்வாதக்காரராக இருக்கிறார், படுக்கையில் இருக்கிறார், பல காலங்களாக படுக்கையில் இருக்கிறார். இவர்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகிறது, நாம் ஏன் இந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு செல்லக்கூடாது? பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான எண்ணம் பாருங்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய தேவைகளுக்காக பல பிரயாசங்களை நாம் எடுக்கிறோம். மற்றவர்களை குறித்து நாம் பல வேளைகளிலே கவலைப்படுவது இல்லை. ஆனால் இந்த 4 பேரும் இன்னொரு மனிதனை குறித்து கவலைப்படுகிறார்கள். இந்த மனிதன் மாத்திரம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்துவிட்டால் அந்த மனிதனால் வர முடியாது. ஆனால் ஒன்று நாம் செய்வோம், நாம் புறப்பட்டு சென்று அந்த மனிதனை கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்து விடலாம். அந்த 4 பேரும் செல்லுகிறதை இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலும் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். இங்கு பாருங்கள், வேத புத்தகத்திலே படிக்கிறோம் 18வது வசனம், லூக்கா 5:18. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்து கொண்டு வந்து, அவனை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருகிறார்கள்? படுக்கையோடு கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆனால் கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் பிரியமானவர்களை, என்ன நடந்தது என்று பாருங்கள். இங்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறதை பாருங்கள். நாம் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தோடு கிறிஸ்துவினிடத்தில் வர இயலாதவர்களை அவரிடத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அன்பானவர்களே, அந்த திமிர்வாதக்காரனால் கிறிஸ்துவினிடத்தில் வர முடியாது. ஆனால் அவர் கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வரப்படுவதற்கு 4 பேர் தேவைப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்மில் சிலர் ஆண்டவரிடத்தில் அநேகரை கொண்டு வர வேண்டிய பொறுப்பில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கலாம். கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வரப்படுவதனால் என்ன நடக்கிறது? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார். அவர்கள் இருதயத்தில் இவனை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு சென்றால் கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து இவனுடைய வாழ்வில் தம்முடைய இரக்கத்தை தருவார். நடக்க முடியாமல் இருக்கிற இந்த மனிதனை எழும்பி நடக்க பண்ணுவார் என்கிற ஒரு பலமான விசுவாசம் அவர்களில் வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வந்த போது ஆண்டவர் இப்பொழுது அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தவர் அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி,
அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மகனே என்று அழைக்கிறார். மகனே என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யாரோ சிலரை கிறிஸ்துவினிடத்தில் வர இயலாத சூழலில் இருக்கிறவர்களை சுமந்து கொண்டு அவருடைய சமூகத்துல வைக்கும் போது ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? மகனே என்று அழைக்கிறார். மகளே என்று அழைக்கிறார். ஏன் அப்படி அழைத்தார்? வேதம் நமக்கு சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வேத புத்தகத்தில் இன்னும் பாருங்கள், 10வது வசனம், யோவான் 1:10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. ஆனால் அந்த ஆண்டவர் மனுமக்களை பார்த்து அழைக்கும் போது அவர் எப்படி அழைக்கிறார்? ஒவ்வொரு தனி மனிதனையும் தனி மனுஷியையும் கர்த்தர் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே என்று அழைக்கிறார். எவ்வளவு அன்பு! மகளே என்று அழைக்கிறார். அதனோடு அவர் நிறுத்தவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இப்பொழுது ஆண்டவர் அந்த கொண்டு வரப்பட்ட மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மனுஷர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு வந்தவர். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து நமக்கு என்று ஒரு நித்திய வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய இரத்தம் கல்வாரி சிலுவையில் நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிந்திய இரத்தம் இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறது. அந்த இரத்தம் நம்மை கழுவுகிறது. அது நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறது. அது மட்டுமல்ல, பாருங்கள், ஆண்டவர் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்ததோடு நிற்கவில்லை. பாருங்கள், அங்கு நாம் வேதத்திலே படிக்கும் போது 11வது வசனத்திலே, மார்க் 2:11, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன நடந்தது? 12வது வசனத்திலே, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். பாருங்கள், அவனுடைய வாழ்வில் ஆண்டவர் உடனே செய்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். ஆண்டவர் எப்படி அந்த இடத்துல மகிமைப்படுகிறார் பாருங்கள். 26வது வசனத்திலே படிக்கிறோம், அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு காரணம் அந்த 4 பேர், அவர்களுடைய விசுவாசம். அன்பிற்குரியவர்களே, நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்த எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். அவருக்கு நம்மை கொடுப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். அந்த 4 பேருக்குள் நீர் கொடுத்த விசுவாசத்தினால் நடக்க இயலாதிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்வில் இரக்கம் கிடைத்தது. எழுந்து நிமிர்ந்து நடக்க வைத்த உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது ஆண்டவர் வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். மகிமை